ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அருமையான கொங்குனி வாழைக்காய் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன். போடும்போது அளவுகள் சொல்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க பொருட்கள் மட்டும் சொல்கிறேன். அதாவது வாழைக்காய், தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, அவ்வளோதாங்க. வெந்தயம். இப்போ இவ்வளோ தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வாழைக்காய் 2 எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வாழைக்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கருத்து போய்ட்டுன்றதுனால நான் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். ஸ்லைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பவுலில் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காவை சேர்த்திக்கலாம். ஏன்னா வாழைக்காயில் நம்ம மசாலா ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக வாழைக்காய் தண்ணி வடிச்சிட்டு இந்த பவுலில் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கொங்குனி வாழைக்காய் கறி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ இது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. மிளகாத்தூள், அதாவது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் உரைக்குன்றதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா அதில் கோட் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், மசாலா கலந்து விட்டுட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். எனக்கு நான் தண்ணியிலேருந்து வடித்து சேர்த்தனால நான் மசாலா தண்ணி தெளிக்கலைங்க. இப்போ அது அப்படியே இருக்கட்டும். மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சின்ன வாண்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 2 பில்லை தேங்காய், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும், அதிகமாக தேவைப்படாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 2 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. லைட்டாக அந்த தக்காளி தேங்காய்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். இதிலே நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்திக்க போகிறோம். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்திக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. மசாலாவோடு நல்லா கலந்து வரட்டும். ஏன்னா இதில் பச்சை வாசம்லாம் போன பிறகு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மசாலாலாம் கலந்து வந்துருச்சு. இப்போ அதே அடுப்பில் இதை இறக்கி வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம். அது ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி எண்ணெயை இந்த மாதிரி பேனில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வாழைக்காய் மசாலா போட்டு பிரட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக இப்படியே அடுக்கி வச்சுருங்க. எல்லாத்தையும் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு மசாலா ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ அது அப்படி இருக்கட்டும். 1 நிமிஷம் போல் நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்ச மசாலா வதக்கி வச்ச மசாலா அரைச்சிட்டு வந்துடுங்க, ஆற வச்சு. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு ஃபோக் வச்சு நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் ஆகி வர்ற மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வாழைக்காய் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. அடுப்பு மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அனல் அதிகமாக இருக்க வேண்டாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். அதே அடுப்பில் அதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சுடனதும் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 10 பல்லு போல் பூண்டு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து நீளவாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற நம்ம மசாலா நம்ம வதக்கி அரைச்சி பார்த்தீங்களா, எல்லா மசாலாவும் அது கூடவே சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்ட பிறகு மிக்சியில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்திக்கிறேன். புளி தண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கலாங்க, உங்களுக்கு புளி தண்ணி பத்தலைன்னா. இப்போ இது கூட நம்ம மசாலா உப்பு காரம்லாம் சேர்த்திருக்கோம். அதனால் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் காரம்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, புளிப்பும் உப்பும். அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். தூள் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க. நம்ம மசாலாலாம் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால்
நம்மளுக்கு பச்சை வாசம் சீக்கிரமாக போயிடும். அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும் குழம்பு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு, குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ கரண்டியை எடுத்துகிட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்திக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பேனில் எப்படி நம்ம கரெக்டாக ஃப்ளாட்டாக எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சோமோ அதே மாதிரி இந்த குழம்புலையும் அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருங்க. ஒன்றுக்கு மேலே வைக்காமல் அப்படியே ஃபுல்லாக பரப்பி வச்சுருங்க. அப்படியே இப்போ பாருங்கள், வாழைக்காய் வெந்திருக்கான ஓப்பன் பண்ணி உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வாழைக்காயெல்லாம் வெந்து தாங்க இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. கடைசியாக நம்ம மீன் போடுற மாதிரி இருக்குங்க. மீன் எப்படி போடுவோம் அதே மாதிரி இந்த வாழைக்காவை கடைசி ஸ்டேஜில் தான் போட்டுட்டு நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தாங்க. தட்டு போட்டு மூடி 1 நிமிஷம் போல் வேக விட்டுடுங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு கொத்து மல்லித்தலையும் தூவி விட்டுட்டு பரிமாறினீங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அருமையான நம்மளுடைய வாழைக்காய் கறி, அதாவது வாழைக்காய் மீன் குழம்புன்னு சொல்லலாம், ரா பனானா கறி, எப்படி வேணாலும் சொல்லலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான ரெசிபிங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நான் சுட சாதத்துக்கு தாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பரான நம்மளுடைய வாழைக்காய் கொங்கணி வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.